students and parents, welcome to Janasni Tamil. நிறைய students and parents veterinary counseling எப்போ மேம் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த இயர்க்கான வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா கம்ப்ளீட் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆல் இந்தியா வெட்டினரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 15% சீட் எல்லாமே வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் ஃபில் பண்ணுறாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் நீட் மார்க்ஸ். நம்ம தமிழ்நாடுலையோ இல்லை அதர் ஸ்டேட்லலாம் நீட் மார்க்ஸை வச்சு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜஸில் ஃபில் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து 12th மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 12th மார்க்ஸ் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். பட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் பார்த்தோம் அப்படின்னா நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வெட்டினரி காலேஜஸில் சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஷெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் எப்போ அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. August 18, 2026 அஃபீஷியலாக இந்த இயர்க்கான பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்சஸ்க்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங் 15% சொன்ன இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் எப்பப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா August 18 23 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அந்த டைம் பீரியட்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் பே பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 23 August நைட் 11:55 hours வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அண்ட் எப்போ சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா 24 ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 25th August தான் நமக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு 7 days டைம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் ரவுண்ட் 1. அண்ட் செகண்ட் ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1st செப்டம்பர்லேருந்து 2nd செப்டம்பர் 2 days மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கும். அண்ட் இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தோம்னா 4th செப்டம்பர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரவுண்ட் 2க்குமே 5 days டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரே ரவுண்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரே ரவுண்ட் கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் ஃபார் allotment of vacant seats if any after the completion of round 2. round 1 round 2 முடிஞ்சு ஏதாவது வேகன்சி சீட் இருந்ததுன்னா மட்டும்தான் ஸ்ட்ரே வேகன்சி நடக்கும். பிகாஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் மாதிரி 4 ரவுண்ட் கம்பல்சரி நடக்காது. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸே மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால வேகன்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரே ரவுண்ட் நடக்கும். அதுக்கான டைம் டேபிளையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9th செப்டம்பர்லேருந்து 10th செப்டம்பர் நடக்கும். அண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தோம்னா 12th செப்டம்பர். அண்ட் 4 days வந்து நம்ம டேரக்டாக சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு தனியாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, நீங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50,000 பே பண்ணணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே, பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அதான் பிஹெச் கேண்டிடேட்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கான ஃபீஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25,000 பே பண்ணி கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஷெட்யூல். இந்த இயர் நீங்கள் வெட்டினரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும் ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜஸில் 15% சீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் வித் யோர் நீட் மார்க்ஸ். நீட் மார்க்ஸை வச்சு தான் ஃபுல் கவுன்சிலிங்குமே நடக்கும். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரவுண்ட் 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் ஒன்ஸ் இதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் நோட்டீஸ் எல்லாமே நீங்க இந்த வெப்சைட்ல தான் செக் பண்ணணும். விசிஏ இருக்கு இல்லையா, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த வெப்சைட்ல தான் ஒரு நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே இந்த வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. August 19 நமக்கு எண்ட் ஆயிடும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ August 19 ரெஜிஸ்டர் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எந்த மிஸ்டேக்கும் நீங்க பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராஸ்பெக்டஸ் தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2026 ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அதுல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தினா ஒரு டீடைல்டுமே ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.